லசந்த விக்ரமசிங்கவின் 16வது நினைவேந்தல் மற்றும் நீதி கோரிய போராட்டம் மட்டக்களப்பு காந்தி பூங்கா முன்பாக அமைந்துள்ள மட்டக்களப்பு தமிழ் ஊடகவியலாளர் ஒன்றியத்தின் படுகொலை செய்யப்பட்ட ஊடகவியலாளர் நினைவு தூவியில் 8/1/2025 இடம்பெற்றது. மட்டு ஊடகமையம், மட்டக்களப்பு தமிழ் ஊடகவியலாளர் ஒன்றியம், கிழக்கிழங்கை செய்தியாளர் சங்கம் என்பன இணைந்து இந்த நிகழ்வினை நடத்தியது. மட்டு ஊடகமையம், மட்டக்களப்பு தமிழ் ஊடகவியலாளர் ஒன்றியம், கிழக்கிழங்கை செய்தியாளர் சங்கம் ஆகியவற்றின் தலைவர் பா. கிருஷ்ணகுமாரின் ஏற்பாட்டில் சிரேஷ்ட ஊடகவியலாளர் க. சரவணன் தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்வில் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர்களான கோ. கருணாகரன், ப. அரியநேத்திரன், மட்டக்களப்பு மாநகர சபை முன்னாள் பிரதி முதல்வர் க. சத்தியசீலன் உட்பட ஊடகவியலாளர் என பலர் கலந்து கொண்டிருந்தனர். இதன்போது உயிரிழந்த ஊடகவியலாளர் லசந்த விக்ரமசிங்கவின் உருவப்படத்துக்கு சிரேஷ்ட ஊடகவியலாளர்களான கங்காதரன் மற்றும் க. சரவணன் ஆகியோரினால் மலர் மாலை அணிவிக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து தலைவர் மற்றும் கலந்து கொண்டவர்களினால் ஈகைச்சுடை ஏற்றப்பட்டு மலரஞ்சலி செலுத்தப்பட்டதுடன் 1 நிமிட மௌன அஞ்சலியும் நிகழ்த்தப்பட்டது. இதன்போது படுகொலை செய்யப்பட்ட ஊடகவியலாளர்கள், காணாமலாக்கப்பட்ட ஊடகவியலாளர்களுக்கு நீதி கோரியும் ஊடக சுதந்திரத்தினை வலியுறுத்தியும் கவனஈர்ப்பு போராட்டம் ஒன்றும் முன்னெடுக்கப்பட்டது. படுகொலை செய்யப்பட்ட ஊடகவியலாளர்களுக்கான நீதி பெற்றுக் கொடுக்க விசாரணைகளை முன்னெடுக்குமாறு வலியுறுத்தியும் குற்றவாளிகளை கைது செய்யுமாறு கோரியும் கோஷங்கள் எழுப்பப்பட்டன. இதன்போது பல்வேறு கோரிக்கைகள் அடங்கிய பதாதைகளை நிகழ்வில் கலந்து கொண்டவர் ஏந்தியிருந்தமையும் குறிப்பிடத்தக்கது.